பனிமூட்டத்தில் நகரும் சவப்பெட்டி மரண தாகத்தோட 10 வருஷத்துல ஒரு முறை புது தேடலோட வரான். தலை முடியோட அந்த சங்கிலி வீட்டை சுத்திக்கிச்சு. கதறலோட எதிரொலியா ஒவ்வொருத்தரோட மூச்சுல இறங்கிடுச்சு. ராதா தானே அழிஞ்சு கிராமத்தை காப்பாத்திட்டா. ஆனா துடிக்கிற அந்த மரம் மறுபடியும் யாரையோ கூப்பிட்டுக்குச்சு. அது குளிர்காலத்தோட நடு ராத்திரி. கிராமத்து தெருக்கள் அடர்ந்த பனிமூட்டத்தால நிறைஞ்சிருக்கு. அந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல ஒரு உருவம் வேகமா எங்கேயோ போறது கண்ணுக்கு தெரிஞ்சது. அது ராதா. ராதா பார்க்கறதுக்கு ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்புறம் அவளோட நெத்தியெல்லாம் வேர்த்து போயிருந்தது. அவ வேகமான நடையோட முன்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தா. கிராமத்தோட எல்லா வீட்டு கதவுகளும் பெரிய சங்கிலியாலையும் பூட்டுகளால பூட்டப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராதா அந்த கிராமத்தோட ஒரு வீட்டுக்கிட்ட போனா. அவ அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சா. அப்புறம் அத சீக்கிரமா திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. சித்தி, சீக்கிரம் கதவை திறங்க, நான் தான் ராதா, சீக்கிரமா திறங்க. கதவு திறக்கப்பட்டுச்சு. அப்புறம் எதிர்க்க ராதாவோட சித்தி சாவித்ரி நிக்கிறாங்க. ராதா சீக்கிரமா உள்ள போனா. அப்புறம் சாவித்ரி உடனே கதவை மூடிட்டா. வீட்டுக்குள்ள தீப விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதோட மெல்லிய வெளிச்சம் அந்த அறை முழுக்க பரவி இருந்தது. அந்த அறையோட எல்லா ஜன்னல்களும் மரக்கட்டைகளால அடிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அப்பதான் வெளிச்சம் வெளியே போகாதுன்னு சுவர்கள்ல சிகப்பு நிறத்துல வெவ்வேறு பவித்திரமான சின்னங்கள் வரையப்பட்டிருந்தது. அறைக்கு நடுவுல இருக்கிற கட்டில்ல மீரா முட்டி போட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கா. இதெல்லாம் என்ன சித்தி? இந்த கிராமம் முழுக்க ஏதோ சோகம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஜனங்க எதுக்காக அவங்க வீட்டை ஜெயில் மாதிரி ஆக்குறாங்க? நீ சிட்டியில இருந்து வந்திருக்க, உனக்கு எதுவும் தெரியாது. இங்க காற்று மாறிடுச்சு. கடந்த 3 நாட்கள்ல 3 பேர் காணாம போயிட்டாங்க. அப்புறம் கிடைக்கிறவன் மனுஷனா இருக்கல. அக்கா, இன்னைக்கு ஆலமரத்து கிட்ட நான் அத பார்த்தேன். ஒரு பெரிய கருப்பு பெட்டி. கிராமத்து ஜனங்க அதை சவப்பட்டிங்கிறாங்க. அது தானவே இடம் மாறிக்குது. சவப்பட்டியா? இந்த கிராமத்துல கிறிஸ்தவர் யாருமே இல்லையே. அப்புறம் சவப்பட்டி எங்கிருந்து வந்தது? அப்புறம் சவப்பட்டி எப்படி தானாவே நகரும்? இதெல்லாம் பிரம்ம. இது பிரம்ம கிடையாது ராதா. இது பழைய பாவங்களோட கணக்கு. இங்க சவப்பட்டி வரும்போது அது வெறுமனமே போகாது. அதுக்கு ஒரு உடல் வேணும். இதெல்லாம் கேட்டதும் ராதா பயங்கரமா பயந்து போயிட்டா. மறுநாள் காலையில கிராமத்து பஞ்சாயத்து மேடையில நிறைய கிராமத்து ஜனங்க ஒண்ணு கூடினாங்க. நடுவுல விக்ரம் நின்னுட்டு இருந்தான். அவன் இளமையானவன், அப்புறம் உறுதியான உடல் வாக்கு கொண்டவன். எல்லாரும் அந்த சவப்பட்டிய ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்தாங்க. அது திடீர்னு அங்க தெரிஞ்சது. அப்ப ராதா அங்க நடுவுல முன்னாடி நடந்து வந்தா. விக்ரம், என்ன இது? இது யார் இங்க கொண்டு வந்து வச்சா? தெரியல. காலையில விடிஞ்ச போது இது இங்கதான் இருந்தது. நான் இதை எடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா இது கொஞ்சம் கூட நகரவே இல்லை. நான் நினைக்கிறேன் இதோட வேர்கள் தரையோட அடிப்பகுதிக்கு போன மாதிரி இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது வெறும் ஒரு மரப்பெட்டி. மரத்துக்குன்னு ஒரு உயிர் இருக்கு ராதா. அப்புறம் இந்த மரம் மரணத்தை பார்த்திருக்கு. இதுக்குள்ள இருந்து கீறுற சத்தம் கேக்குது. யாரோ உள்ள இருந்துகிட்டு அவங்களுடைய நகத்தால இத கீறுற மாதிரி. ராதா அந்த சவப்பெட்டிய பார்த்தா. ஒரு நொடி அந்த மேல் கதவு கொஞ்சம் அசஞ்ச மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அவ பயந்து போய் ஒரு அடி பின்னாடி நகர்ந்து போனா. ராத்திரி ராதா வீட்ல ஜன்னல் கதவு கிட்ட உட்கார்ந்து இருந்தா. கிராமத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நினைச்சு அவளுடைய மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அங்க சாவித்ரி வந்தாங்க. அப்புறம் அவகிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ராதா, ஜன்னல மூடு, சூரியன் மறைஞ்சிடுச்சு. இப்போ அவன் வெளியில வருவான். யாரு வெளியில வருவா? சித்தி, நீங்க ஏன் எனக்கு எதுவும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த பயம் எனக்கு கொன்னுடும் போல இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு தச்சர் இருந்தாரு. அவர் ரொம்ப பேராசை பிடிச்சவரு. அவர் அந்த மாதிரி ஒரு சவப்பட்டியை செஞ்சாரு. அது என்னைக்குமே பழமையடையாது. அவர் அதுல தன்னுடைய மனைவியையே உயிரோட வச்சுட்டாரு. அவரை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அன்னையில இருந்து அந்த சவப்பட்டி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வரும். இது வெறும் ஒரு கதை தானே. இதெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்க? அப்பதான் வீட்டோட கதவை
யாரும் வேகமா கிழிக்கிற மாதிரி கேட்டுச்சு. 2 பேரும் அந்த கதவு கிட்ட போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தம் விடாம வந்துகிட்டே இருந்தது. ராதா அந்த கதவை திறக்க போகும்போது அப்போ அந்த இடத்துக்கு மீராவும் வந்துட்டா. வேண்டாக்கா, திறக்காதீங்க, அவன் நம்மள கூட்டிட்டு போயிடுவான். நான் பார்க்க விரும்புறேன் வெளியில இருக்கிறது யாருன்னு. அது ஏதாவது மிருகமா இருந்தா நான் அதை விரட்டிடுவேன். இப்படி பண்றது மரணத்தை நாமளே கூப்பிடுற மாதிரி கண்ணா, அப்படி பண்ணாத. ராதா நின்னுட்டா. அப்புறம் சில நொடி யோசிச்சா. அப்புறம் அவ அந்த கதவோட ஓட்ட மூலமா வெளியில பார்த்தா. வெளியில அவளுக்கு எந்த ஒரு மனுஷனும் தெரியல. நேர் கதவுக்கு முன்னாடி அதே சவப்பட்டி இருந்தது. ஏதோ அதுவே அங்க நடந்து வந்த மாதிரி இருந்தது. இத பார்த்துட்டு ராதா பயந்து போயிட்டா. இது இது எப்படி இங்க வந்தது? அது தூக்கறதுக்கு 4 பேர் தேவைப்படுவாங்களே. அது வந்துடுச்சு. அது இந்த வீட்ல யாரையோ தேடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் வீட்டுக்கு வெளியில இருந்த சவப்பட்டில இருந்து அசைகிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. 3 பெண்களும் சமையல் அறையில பயந்து போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டான அலமாரிய எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. இப்போ அந்த கீரல் சத்தம் நின்னுடுச்சு. ஆனா அங்க இருக்கிற அந்த அமைதி இன்னும் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. மீரா, விக்ரம் எங்க இருப்பாரு? அவரோட வீடு பக்கத்துல இருக்கா? கிராமத்தோட கடைசியில, காட்டுக்கு பக்கத்துல. ஆனா இப்ப நீங்க வெளியில போக முடியாது. விக்ரம் கிட்ட இருந்து விலகி இருறாதா. அவன் அந்த பழைய தச்சரோட குடும்பத்தை சேர்ந்தவன். ரத்தம் என்னைக்கும் பொய் சொல்லாது. திடீர்னு மேற்கூற உடையிற சத்தம் கேட்டுச்சு. மேல இருந்து மண்ணு கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க உணர ஆரம்பிச்சாங்க, வீட்டுக்கு மாடியில ஏதோ வெயிட்டான பொருள் இருக்குன்னு. ராதா இப்ப புரிஞ்சுக்கிட்டா, இப்ப அவளால இப்படி மறைஞ்சு இருக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் ராதா பின்னாடி இருக்கிற சின்ன ஜன்னல் வழியா வெளியில போயிட்டா. ராதா மெல்ல மெல்ல நடந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா. அப்படி வெளியில என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா. அவளோட கையில ஒரு பெரிய இரும்பு ராடு இருந்தது. அவ பார்த்தா இப்பவும் அந்த சவப்பட்டு அவ வீட்டு வாசல்ல தான் இருந்தது. இப்ப அதோட மேல் கதவு லேசா திறந்திருந்தது. ராதா தைரியத்தோட முன்னாடி நடந்து வந்தா. அப்புறம் அந்த ராடோட உதவியால அந்த சவப்பட்டியோட மேல் கதவை கீழே தள்ளினா. உள்ள இருக்கிற காட்சியை பார்த்து அவ ரொம்பவே பயந்துட்டா. அந்த சவப்பட்டிக்குள்ள கெட்டு போன மொத்தமான தலைமுடி இருந்தது. அது மெல்ல மெல்ல மூச்சு விடுறது கண்ணுக்கு தெரிஞ்சது. என்னது? ராதா அந்த சுத்திக்கிட்டு இருக்கிற தலைமுடிய உத்து கவனிச்சா. அப்பதான் அதுக்குள்ள இருந்து ஒரு மஞ்சள் நிறத்துல பாதி அழுகி போன ஒரு கை வெளியே வந்தது. அதுல நீளமான கூர்மையான நகம் இருந்தது. இத பார்த்துட்டு ராதா பயங்கரமா பயந்து போயிட்டா. அப்புறம் உடனே அங்கிருந்து பயந்து போய் அவ காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சா. அவ விக்ரம தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா. விக்ரம் தன்னுடைய ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் மர துண்டுகளை வெட்டி அதுக்கு உருவங்களை அமைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த அறை முழுக்க செதறி போய் கிடந்தது. நாலாபுறமும் மர துண்டுகளும் மரத்தோள்களும் பரவி இருந்தது. அப்பதான் ராதா பயந்து போய் அவ உள்ள நுழைஞ்சா. அப்புறம் விக்ரம் அங்க வேலை செய்யறத பார்த்தா. விக்ரம், விக்ரம், எனக்கு உதவி செய்யுங்க. அந்த சவப்பட்டி அது என் சித்தி வீட்டுக்கிட்ட இருக்கு. அதுல என்னமோ இருக்கு. விக்ரம் பின்னாடி திரும்பாம அமைதியா பேச ஆரம்பிச்சான். நான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன் ராதா. மரத்துக்கு ஒரு உயிர் இருக்குன்னு. அதுக்கு தாகம் எடுக்கும்போது அது இதயத்தை கேட்கும். நீ என்ன பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா? நாம இந்த கிராமத்தை விட்டு ஓடி ஆகணும். விக்ரம் திரும்பினா. அவனுடைய கண்கள் முழுமையா கருப்பா மாறி இருந்தது. அப்புறம் அவனுடைய முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. எங்க தப்பிச்சு ஓடுவ? இந்த செவப்பெட்டி கிராமத்தோட எல்லையை தாண்ட விடாது. இதுக்கு ஒரு விருந்தாளி வேணும், அவ்வளவுதான். அப்புறம் இந்த தடவை அது உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. இத பார்த்துட்டு பயத்துல ராதா அப்படியே உறைஞ்சு போயிட்டா. இன்னொரு பக்கம் சாவித்ரி அப்புறம் மீராவோட பயம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. கதவு கிட்ட வச்சிருந்த அலமாரி இப்ப பயங்கரமா அசைய ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு பயங்கரமான பலம் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி. மீரா, ஜன்னல் வழியா ஓடிடு, சீக்கிரம். மீரா எழுந்த உடனே வீட்டோட ஒவ்வொரு முறையில இருந்து தலைமுடிகள் மெல்ல மெல்ல நகர்ந்து நகர்ந்து வெளியில வர ஆரம்பிச்சது.
அது கொஞ்ச நேரத்துல நாலாபுறமும் உள்ள பரவிடுச்சு. அப்புறம் அந்த தலைமுடிகள் மீராவை நாலா பக்கமும் இறுக்கி குத்திக்க ஆரம்பிச்சது. சித்தி, என்ன காப்பாத்துங்க! சாவித்ரி உடனே எழுந்தா. அப்புறம் மீராவை பின்னாடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ராதா முழு பலத்தோட திரும்பவும் வீட்டை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சா. அடர்ந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல அவ உணர ஆரம்பிச்சா, அதாவது விக்ரம் தன்னை பின்தொடர்ந்து வர்றதா. அவன் ஓடலாம் இல்ல, ஆனா ஒவ்வொரு முறையும் ராதா கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டான். ராதா எப்பெல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்கறாளோ விக்ரம் முன்ன விட இன்னும் ரொம்ப பக்கத்துல வர்றது தெரிஞ்சது. ராதா வீட்டுக்கிட்ட போய் சேர்ந்த உடனே அவ எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னான். சவப்பட்டி வீட்டோட மேற்கூரையில காத்துல அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் தலைமுடி மொத்த வீட்டையும் சுத்திக்கிட்டு இருந்தது. சித்தி, மீரா, வெளியில வாங்க! ராதா முன்னாடி நடந்து போன போது அவ பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு இருந்ததை கவனிச்சா. அது அப்படியே அந்த சவப்பட்டியோட அடையாளம். ராதா அதை தாண்டி முன்னாடி போனா. அப்புறம் எப்படியோ அந்த வீட்டு கதவை திறந்தா. வீட்டுக்குள்ள வந்ததும் ராதா பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அங்க சாவித்திரியையும் காணோம், மீராவையும் காணோம். மொத்த வீட்டுல பழைய மரங்களும் அப்புறம் மரணத்தை போல ஒரு விசித்திரமான துர்நாற்றம் வீசுச்சு. ராதா அவங்கள தேடிக்கிட்டே மெல்ல மெல்ல உள்ள போனா. அப்பதான் அறைக்கு நடுவுல அவளுக்கு அதே சவப்பட்டி கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த தடவை அது தரையில கிடையாது. ஆனா அது கதவை நோக்கி நேரா நின்னுட்டு இருந்தது. அந்த சவப்பட்டிக்குள்ள இருந்துதான் விக்ரமோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க உள்ள இருக்காங்க ராதா. சவப்பட்டி அவங்கள இழுத்துக்கிச்சு. இப்போ நீ மட்டும் தான் பாக்கி. என்ன நடக்குது? அவங்கள நீ என்ன பண்ண? இல்ல, அவங்கள இழந்துட்டாங்க. இந்த கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு 10 வருஷமும் ஒரு பலியை கொடுக்க வேண்டி இருக்கு. உன்னுடைய சித்தி தான் உன்னை நகரத்திலிருந்து இங்க வர வச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த முறை அவங்களுடையதுன்னு. ஆனா அவங்க தேர்ந்தெடுத்தது உன்னை. இத கேட்டுட்டு ராதா அந்த சவப்பட்டிய பார்த்தா. அப்பதான் சவப்பட்டியோட மேல் கதவு மெல்ல மெல்ல கதவை நோக்கி திறக்க ஆரம்பிச்சது. ராதா பார்த்தா அதுக்குள்ள சாவித்ரியும் மீராவும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உடம்பு மெல்ல மெல்ல உருகி சவப்பட்டியோட கலந்துகிட்டே இருக்கு. உள்ள வந்துடு ராதா, இங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க எந்த பயமும் இல்ல. முடியாது. ராதா பக்கத்துல இருந்த விளக்கை எடுத்து அந்த சவப்பட்டியை நோக்கி வீசினா. ஆனா நெருப்பு அந்த சவப்பட்டியை எரிக்கிறதுக்கு பதிலா அதுக்குள்ளேயே முழுகிடுச்சு. அப்பதான் விக்ரம் வீட்டுக்குள்ள வந்தான். அப்புறம் ராதாவோட தோள்களை பிடிச்சுக்கிட்டான். இத பார்த்துட்டு ராதா ரொம்பவே பயந்து போயிட்டா. சவப்பெட்டி எப்பவும் காலியா இருக்காது ராதா. அப்படி நீ உள்ள போகலன்னா இந்த கிராமம் மொத்தமும் சவப்பெட்டியா மாறிடும். இதோட அந்த தலைமுடிகள் ராதாவோட உடம்புல சுத்த ஆரம்பிச்சது. அப்புறம் அவளை அது முழுமையா சுத்திக்கிச்சு. அப்படி இதுக்கு உயிர் வேணும்னா இதுக்கு அதே உயிர் கிடைக்கும். இதை ஆரம்பிச்சு வச்சவன் அவன். ராதா எப்படியோ விக்ரமோட கைகளை பிடிச்சுக்கிட்டா. அவ இந்த மாதிரி செஞ்சதும் தலைமுடிகள் விக்ரமோட கைகளையும் சுத்திக்க ஆரம்பிச்சது. நீ அந்த தச்சரோட ரத்தம் இல்ல, இது உன்னுடைய சுமை. 2 பேரும் ஒன்னா அந்த சவப்பட்டிக்குள்ள போனாங்க. அப்புறம் அதோட கதவு தானாவே மூடிக்கிச்சு. இதுக்கப்புறம் அந்த மொத்த வீடும் ஆழமான அமைதியில மூழ்கிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிராமத்துல மறுபடியும் அமைதி திரும்பி வந்தது. அடுத்த 10 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பயமும் தெரியல. அந்த சவப்பட்டியோட அடையாளமும் எதுவும் கிடைக்கல. ஆனா எந்த இடத்துல அந்த சவப்பட்டி கிடைச்சதோ அங்க ஒரு புது மரம் வளர்ந்தது. ராத்திரி அமைதியில அதோட துடிப்பு கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ அது ஒரு புது வாழ்க்கைக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி.